ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ என்னோட மேக்கப் திங்ஸ் குட்டி மினி பேக் ஓகேங்களா. ஸோ நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்னெல்லாம் உள்ளே இருக்குது, இது இல்லாமல் நான் ஊருக்கு போக மாட்டேன். ஸோ அதனால் இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விரல் இடுக்குல விரல் கிடக்கணும், நசுங்குற அளவுக்கு இருக்கு நாம் படிக்கணும். கண்ணை துறக்கையில் தெரியணும், உள்ள வரைக்குமே உனக்கு என்ன. ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் அப்படிங்களா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து எப்படி எதுலேருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறதுலேருந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது ஒன்றும் இல்லை, நம்ம சீப்பு சீவிட்டு அப்படியே உள்ள ஒப்பா முடி மாட்டிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன், லாக்மியோடது. ஸோ இதுதான் நான் இப்போ வந்து மொதல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணது வந்து லாக்மியோட தான். இதை தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா. இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் ஓனாக என்னோட காசு கொடுத்து வாங்கி நான் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போடுவேன், ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். செகண்ட் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி. இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கூடவே வாழ்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி. இன்னும் இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது. அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன், அதுவும் நான் லாக்மியோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேறு யூஸ் பண்ணேன், பட் அது வந்து பாட்டில் சைஸ் தான் வேறு. ஸோ அது வந்து இப்படி கட்டமாக இருக்கும், இது வந்து ரவுண்டாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேவா. இது காலி ஆகிடுச்சு, வாங்கணும். பட் ஆனால் அதே கடைக்கு போனேன், கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதுவும் லாக்மியோடது தான். எல்லாமே லாக்மியோட தான் மாற்றணும் அப்படி சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. நிறைய இது முக்கால்வாசி நான் வச்சுருக்க ப்ராடக்ட் வந்து லாக்மியோடது தான் இருக்கும். காம்பேக்ட் பவுடர் இதுவும் லாக்மி தான். இது செம்ம ஒர்த்துன்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதோட லிங்க் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக டேக் பண்ணுறேன் அப்படிங்களா. ஏன்னா இது வந்து வாங்க காட்டுறேன். இது வந்து நம்ம இப்படி தட்டுனோன்னா போதும், பவுட்ரு வந்து மேலே வந்துடும். ஸோ அதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேனில் பறந்துடக்கூடாது. எவ்வளோ காலம் இருக்குது பாருங்கள், இன்னும் அவ்வளோ காலம் இருக்குது. செம்மவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தனியாக குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் வாங்கிட்டேன். அதுவும் லாக்மியோடது தான். பட் வந்து அது வந்து நம்ம இப்படி எடுத்து வீடு ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து பவுடராகவே இருக்குது, அதை விட இது வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். காசுமே ரீசனபிள் தான், ஒர்த்து ஓகேவா. இதுக்கப்புறம் நான் என்ன, ஐப்ரோ பேலட். இது வந்து ஆல்ரெடி நான் ஒன்று காலி பண்ணிட்டேன். காலி பண்ணலாம், அது வந்து கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ வந்து அதனால மறுபடியும் எல்லாமே நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். கம்மியான காசுலே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன். இது நான் வந்து 120 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். சரி, அந்த மாதிரி நான் வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே நல்லாவும் இருக்கணும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் வாங்கினேன். இதில் 3 இது இருக்குது, ஆனால் நான் மெயினாக இதான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வாங்கினால கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இது வந்து நம்ம 3மே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இதுவுமே ஒர்த்து தான். இது அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு காஜல் என்ன இருக்குல்ல, ஸ்கெட்சு தான் இது. ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி உள்ளது. உடனே வந்து காஞ்சிரும். நமக்கு வந்து மை மாதிரி இந்த லிக்விட் மாதிரி இருக்கிறது வந்து காயதுக்கு லேட்டாகும், அப்புறம் மேலே இதாயிரும். ஸோ அதனால வேற தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், மாற்றிட்டேன் இப்போ. அப்புறமா கண்மை, அதெல்லாம் பிராண்டு கிடையாது, அது நமக்கு 10 ரூபா கிடைச்சாலுமே எடுத்துருவோம், அந்த மாதிரி தான் ஓகேங்களா. வச்சுருக்கேன், சிலப்போ ஒன்று போச்சுன்னா இன்னொன்று அப்படின்னு அது வச்சுருப்பேன் இப்போது. அதுக்கப்புறமா லிப்போம். இது வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். செம்மையாக இருக்குது. நான் ஆக்சுவலாக லிப்பாம் பைத்தியமாக ஒன்றுமே கிடையவே கிடையாது. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக லிப்பாம் பைத்தியமாக மாறியிருக்கேன். செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இந்த லிப்பாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி.
ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கு. அப்புறமா லிப்ஸ்டிக்கு, இது மேட் லிப்ஸ்டிக்கு செம்மையாக இருக்கு. போட்டதே தெரியாது, நமக்கு லிப்பில் போட்டதே தெரியாத அளவுக்கு சூப்பராக இருக்கு. இது வந்து சும்மா நம்ம வெளியில் கிளம்புறப்ப அப்போ யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஃபங்க்ஷனு அந்த மாதிரி அப்படின்னா நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறது. பிங்க்கு அதுக்கப்புறமேட்டு இதை போட்டுட்டு ப்ரௌன் கலர் ஒன்று வச்சுருப்பேன், அதையும் போட்டு அப்படியே கிண்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஷேட் கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இது வந்து மேலே குங்குமம் வைக்கல, இல்லை நான் கரெக்டாக வச்சிருக்கேன்னா காலி ஆயிடுச்சு, ஆனால் இருக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ரஷ் தான் கரெக்டாக இருக்குது, அந்த ஷேப் வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்குது. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி ஆயிடுதுங்கிறதுனால இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீப்பு வந்து 2 வச்சுருப்பேன். இது வந்து தலைவாரை, இது வந்து சிக்கி எடுக்கிறதுக்காக வச்சுருப்பேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொட்டு, பேண்டு ஓகேவா. இப்போ ரீசெண்டாக வந்து நான் குதிரைவால் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால பேண்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொடக்கு கிளிப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதையும் ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு இந்த நெயில் பாலிஷ் கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது பிடிக்குங்கிறதுக்கு ஒருத்தங்க ரீசன் இருக்காங்க. ஸோ அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் இது யாருக்கும் பிடிக்காது, பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த கலரை தூக்கிடுது, இந்த மாதிரி பிடிக்கும். பர்ஃப்யூம் அப்படியே கச்சான்னு அடிச்சுட்டு போயிடுறது. இது வந்து பர்ஃப்யூம் காலி ஆகிட்டு இந்த ஸ்மெல்லு தான், இந்த ப்ராண்டு தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா ஒரு பர்ஃப்யூம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக நம்ம பேக் உள்ள வைக்கணும், அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டியாக வாங்கிக்கணும் ஓகேங்களா. அப்புறமா இது வந்து இது காஜல் தான். இது எப்படின்னா சும்மா அப்படி பொட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன், அதுக்காக இது வச்சுருக்கேன் ஓகேங்களா. புரியுதா, இப்படி சும்மா ரவுண்டு பொட்டு வைக்கிறதுக்காக குட்டியாக சிம்பிளாக வெளியில் கிளம்புறப்ப பொட்டு வெறுக்க வேஸ்ட் பண்ணுவேனா அப்படின்ட்டு இதை பண்ணுவேன். அப்புறம் மஸ்காரா போட்டு மயக்கிறேன், அந்த மாதிரி மஸ்காரா வச்சுருக்கேன். பட் ஆனால் இது மாற்றணும், இன்னும் மாற்றாமல் இருக்கேன். பட் நெக்ஸ்ட் இதுதான் என்னோட இதாக இருக்குது. வேறு இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பேண்டு தான் இருக்குது. வேறு என்ன வேணும், அதான் ஃபுல்லாக காட்டிட்டியே, அவ்வளோதான். இதை வைக்கிறதுக்குன்னு இதை வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்னுமே எனக்கு வந்து இன்னும் ஐ ஷேடாவும் ஹைலைட்ரு இந்த மாதிரி யூஸ் வாங்கணும்னு ஆசை தான். பட் நெக்ஸ்ட் அதை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இன்னும் நிறைய நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி மெயின்டைன் பண்ணதே இல்லை. ஸ்கின்னை நம்ம இது பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம ஸ்கின்னை நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரீயாக விடுறதா, ஹேருமே அப்படி தான் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஹேருக்குமே எந்த இதுவுமே பண்ணதே கிடையாது. ஹேர் என்ன டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் எதுவுமே ஹேருக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஸ்கின்னுக்கு இனிமேல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி மேக்கப் பைத்தியங்களா இல்லை மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இதை காட்டுங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. யாரும் வந்து கண்ணு வச்சிடாதீங்க. பாய்.